கடலில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டை. அதை வெட்டிய மீனவர் திடீரென பார்வையை இழந்தார். ஆனால் அடுத்து நடந்ததுதான் பழவேற்காடு மகிமை மாதாவின் அற்புத வரலாறு. வங்கக்கடலோரத்தில் அமைந்துள்ள பழவேற்காடு மகிமை மாதா திருத்தலம் 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மிதந்து வந்த பெரிய மரக்கட்டையை விறகுக்காக மீனவர் ஒருவர் கோடரியால் வெட்டினார். உடனே அந்த மரத்தில் இருந்து ரத்தம் வடிந்ததுடன் அவர் தனது இரு கண்களின் பார்வையையும் இழந்தார். அது தெய்வத்தன்மை வாய்ந்த மாதா திருரூபம் என்பதை உணர்ந்த மக்கள் கண்ணீருடன் மன்னிப்பு வேண்டி பிரார்த்தித்தனர். மாதாவின் அருளால் மீனவருக்கு மீண்டும் பார்வை கிடைத்தது. கோடரி தழும்புகளுடன் காணப்படும் அந்த மரத்தாலான திருரூபமே இன்றும் பழவேற்காட்டில் மகிமை மாதாவாக அருள் பாலிக்கிறது. இங்கு